அண்மைச் செய்தி. முதலமைச்சர் விஜயின் தனி செயலாளர்கள் தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் விஜயின் தனி செயலாளர்களாக செந்தில்குமார், லட்சுமி பிரியா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். முதலமைச்சரின் தனி செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தனி செயலாளர்களாக செந்தில்குமார், லட்சுமி பிரியா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜயின் தனி செயலாளர்களாக செந்தில்குமார், லட்சுமி பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சரின் தனி செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தனி செயலாளர்களாக செந்தில்குமார் மற்றும் லட்சுமி பிரியா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜயின் தனி செயலாளர்களாக செந்தில்குமார் மற்றும் லட்சுமி பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ஜோசப் விஜய் அவர்களின் தனி செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தனி செயலாளர்களாக செந்தில்குமார் மற்றும் லட்சுமி பிரியா ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜயின் முதல்நிலை தனி செயலாளர்களாக செந்தில்குமார் மற்றும் லட்சுமி பிரியா நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். தொடர்பான விவரம். தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பதவியேற்று இருக்கிறார். அவர் முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். அவர் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்கு சென்று அவருடைய அறையில் அமர்ந்து முதலமைச்சருக்கான பணிகளை துவங்கி இருக்கிறார். இந்த நேரத்தில் முதலமைச்சருக்கான 4 IAS அதிகாரிகள் இருப்பார்கள். அதில் 2 IAS அதிகாரிகள் யார் யார் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மருத்துவத்துறையில் பணியாற்றி வந்த IAS அதிகாரியான செந்தில்குமார் முதன்மை செயலாளராக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு அவர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். இரண்டாவதாக லட்சுமி பிரியா IAS, அவரும் முதன்மை செயலாளர் கேட்டகரியில் இருக்கிறார். அவரும் இரண்டாவதாக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே முதலமைச்சருக்கென 4 IAS அதிகாரிகள் கொண்ட குழு முதலமைச்சரை யார் யார் சந்திக்கிறார்கள், முதலமைச்சரோட நிகழ்ச்சிகள் என்ன, முதலமைச்சரோட கோப்புகள் என்னென்ன வந்திருக்கிறது, முதலமைச்சர் என்னென்ன கோப்புகளில் கையெழுத்திட போகிறார், அந்த கோப்புகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, எந்தெந்த துறைகளிலிருந்து கோப்புகள் வந்திருக்கிறது, அவசரமாக கையெழுத்திட வேண்டிய கோப்புகள் எது என முற்றிலுமாக முதலமைச்சருக்கு மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய அனைத்து விவகாரங்களையும் கண்காணித்து எந்த கோப்புகள் சரியாக இருக்கிறது, சட்ட ரீதியாக இருக்கிறதா, சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறதா என்று அனைத்தையும் ஆராய்ந்து அதன் பிறகாக முதலமைச்சரிடம் கொண்டு வந்து கையெழுத்து வாங்குவது, முதலமைச்சரை அடுத்தடுத்த மக்கள் நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து செல்வது, அதே போல திறப்பு விழாக்கள், அடிக்கல் நாட்டு விழாக்கள் என அனைத்தையும் பார்ப்பது இந்த 4 செக்ரட்டரிகள் தான், செயலாளர்கள் தான். அதில் 2 செயலாளர்கள் யார் யார் என்பது குறித்தான அந்த அறிவிப்பு தான் தற்போது வெளியே இருக்கிறது. செந்தில்குமார் IAS முதன்மையாக வெளியிடப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக லட்சுமி பிரியா IAS இரண்டாவதாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 IAS அதிகாரிகளுடைய பெயர்கள் வர வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த 4 IAS அதிகாரிகள் தான் முதலமைச்சருடன் எப்பொழுதும் இருப்பார்கள். இந்த 4 IAS அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துவதற்கான முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் கவனித்து அனைத்து துறைகளுடைய செயலாளர்களும் இவர்களிடம் அந்த கோப்புகளை கொடுப்பார்கள். அதன் பிறகாக இவர்களின் வாயிலாக தான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய மேஜைக்கு செல்லும் கோப்புகள். ஆகவே அனைத்து துறையுடைய வரக்கூடிய கோப்புகளையும் சரியா தவறா என பார்ப்பதும், மக்களை சந்திப்பது, மக்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், திறப்பு விழாக்கள் அனைத்தையும் பார்த்து, அதே போல வெளி மாநிலங்களில் இருந்தோ அல்லது வெளிநாடுகளில் இருந்தோ வரக்கூடிய டெலிகேட்ஸ் எல்லாம் முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாக நேரம் கொடுப்பது, அதே போல முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பதோ அல்லது முதலமைச்சர் வெளிநாட்டு பயணமோ உள்ளிட்ட அனைத்தையும் ஏற்பாடு செய்வது உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களையும் 4 செயலாளர் தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. அதில் ஒருவர் செந்தில்குமார் IAS, மற்றொருவர் லட்சுமி பிரியா IAS. முதலமைச்சர்களின் தனி செயலாளர்கள் நியமனம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.